ஸோ இதில் வந்து குருவார் ராசிக்குள்ளே வரும்பொழுது நல்ல ஒரு நிவர்த்தி. அதாவது இதுவரைக்கும் நம்ம என்னமா தவறாக ஒன்று பண்ணிட்டு இருந்தோமோ அதெல்லாம் வந்து நல்லா புரியக்கூடிய ஒரு அமைப்பு. கண்டிப்பாக கடகராசிக்கு குரு ராசிக்குள்ளே வந்திருக்கிறார். சனி பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்தில் இருக்கிறார். 7ஆம் இடத்தில் 8ஆம் இடத்தில் ராகுவும் 2ஆம் இடத்தில் சேர்ந்திருக்கிறார். ஆனால் இந்த ஆகஸ்ட் மாதம் என்ன நடக்குதுன்னா, படிக்கிற மாணவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல உத்வேகமான ஒரு கான்சென்ட்ரேஷன், படிப்பு, முயற்சி, அது மூலமாக நல்ல ஒரு பலன்கள். அந்த கடகராசிக்கு குரு, புதன், சூரியன், செவ்வாய் 12ல் இருக்கும் பொழுது என்ன? வணக்கம், நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோலஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆகஸ்ட் 2026 கடகராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக வரப்போகுதுங்கிறது நாம் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ என்னென்னா, இந்த அருள்வாக்கு சொல்கிற மாதிரியோ இந்த பரிகாரங்கள் அது மாதிரி மூட நம்பிக்கைக்குள்ளே போகாமல் ஒரு கிரகமும் ராசிக்கு இது மாதிரி இடத்துல இருக்கும் பொழுது எது மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுக்க போகுதுங்கிறத இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான அறிவியல் சார்ந்த முறையில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், ஆகஸ்ட் 2026 எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடகராசிக்கு வந்து அஷ்டம சனிலாம் முடிஞ்சு ஓரளவுக்கு பிரச்சனையிலேருந்து மீண்டு வந்து கொண்டு இருக்குங்கிறதா உண்மை. ஸோ இதில் வந்து குருவார் ராசிக்குள்ளே வரும்பொழுது நல்ல ஒரு நிவர்த்தி. அதாவது இதுவரைக்கும் நம்ம என்னமா தவறாக ஒன்று பண்ணிட்டு இருந்தோமோ அதெல்லாம் வந்து நல்லா புரியக்கூடிய ஒரு அமைப்பு. இப்போது சில பேர் சொல்கிறீங்க, என்ன சார் கடகராசி குரு ராசிக்குள்ளே வந்திருக்குன்னு சொல்கிறீங்க, ஒன்றும் விளங்கலையே, ஒன்றுமே நான் பிரச்சனையில் தானே இருக்கேன் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் இவர் வந்து தான் என்ன பிரச்சனை, இதுவரைக்கும் நம்ம செய்ததில் என்ன ப்ராப்ளம் இருக்குங்கிறத காட்டினா தான் அடுத்த லெவலுக்கு நம்ம போக முடியும். ஸோ அது மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு திருஷ்டியை உச்ச குரு வந்து ராசிக்குள்ளே கொடுத்து 7, 9, 5ங்கிற அருமையான பாவத்தை பார்க்கும் பொழுது இனிமேல் நாம் நம்மளுடைய வாழ்க்கை பயணம், நம்ம செய்யக்கூடிய தொழில் அமைப்புகள், வேலை அமைப்புகளை திருத்தி கொண்டு கொஞ்சம் மாற்றி அமைத்து கொண்டு நல்ல விதமாக போய் அடுத்து வரக்கூடிய வாழ்க்கைக்கு வேணுங்கிற ஒரு அஸ்திவாரத்தை, ஃபவுண்டேஷனை செய்யக்கூடிய அமைப்பாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ கண்டிப்பாக கடகராசிக்கு குரு ராசிக்குள்ளே வந்திருக்கிறார். சனி பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்தில் இருக்கிறார். 8ஆம் இடத்தில் ராகுவும் 2ஆம் இடத்தில் கேந்திருக்கிறார். ஆனால் இந்த ஆகஸ்ட் மாதம் என்ன நடக்குதுன்னா, உங்களுடைய ராஜயோகாதிபதி செவ்வாய் 12ஆம் இடத்திலும் ராசிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா புதனும் சூரியனும் வராங்க. ஸோ 2ஆம் இடதிபதி புதன், சூரியன் பார்த்தீங்கன்னா ராசிக்குள்ளே வருவது, புதன் ராசிக்குள்ளே வருவது நம்ம ஒரு நல்ல அமைப்பு. குருவோட சேருகிறார்கள். ஸோ எப்போ ஒரு குருவோட புதன் சூரியன் சேருகிறார்கள், அதே மாதிரி சுக்கிரன் 3ஆம் இடத்துக்கு வரங்கும் பொழுது நல்ல ஒரு அமைப்பு தான். அதாவது புத்தி கூர்மை உண்டு சில விஷயங்கள் செய்கிறது, இது வரைக்கும் நம்ம என்ன மாதிரி தப்பு பண்ணோங்கிறத தெரிஞ்சு இப்போ டோட்டலாக ஆல்டர் பண்ணுறது. படிக்கிற மாணவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல உத்வேகமான ஒரு கான்சென்ட்ரேஷன், படிப்பு, முயற்சி, அது மூலமாக நல்ல ஒரு பலன்கள். அதே மாதிரி இந்த ஐடி, சாஃப்ட்வேர், அக்கௌண்டிங் லைனில் இருக்கிறவங்க, டெக்னிக்கல் லைனில் இருக்கிறவங்க, எலக்ட்ரானிக்ஸ் லைனில் இருக்கிறவங்க, ஆர்டிஃபிஷியல் லைனில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு தேர்ச்சி, நல்ல ஒரு புரிதல், நல்ல ஒரு வாய்ப்பு தேடி வரக்கூடிய அமைப்புகள் வேணுங்கிற ஃபவுண்டேஷனை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் கொஞ்சம் வருதுங்க. ஸோ இப்போ எப்படின்னா, இந்த ராசி இவ்வளோ ஒரு குரு, புதன், சூரியனுங்கிற ஒரு நல்ல கிரகத்தின் தாக்கத்தில் மாதம் முழுவதும் இருக்கும் பொழுது ஒரு நல்ல சில விஷயங்கள் பல மாதமாக போட்டு கொண்டிருந்த திட்டங்கள் வந்து கொஞ்சம் செயல்படுத்தி அதில் கொஞ்சம் ரன்னிங்க்கு வரக்கூடிய அமைப்புகள், அல்லது பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஓப்பனிங் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் அதெல்லாம் வருதுங்க. அப்புறம் உங்களுக்கு மாதத்தின் செகண்ட் ஆஃப் பாருங்க, சூரியனுங்கிற தனகாரகனே 2ஆம் இடத்துக்கு போய் சில வருமானம், வரவேண்டிய பணம் கொஞ்சம் வந்து நமக்கு நிவர்த்தி பண்ணுற மாதிரி சில பிரச்சனைகளை வந்து நமக்கு சால்வ் பண்ணி கொடுக்கக்கூடிய அமைப்பாக நமக்கு வருது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாதக அமைப்பில் பார்த்தீங்கன்னா, அந்த கடகராசிக்கு குரு, புதன், சூரியன், செவ்வாய் 12ல் இருக்கும் பொழுது என்ன, உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு இடமோ வீடோ ஏதோ ஒரு விஷயங்கள் விரயம் பண்ணி கூட சில பிரச்சனைகள் சால்வ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதை ரீஇன்வெஸ்ட் பண்ணி இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகலாம். அது மாதிரி விஷயங்களும் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஸோ குழந்தைகள்னால ஒரு நல்ல விஷயங்கள், வேலை தொழிலில் கொஞ்சம் முனைப்பான ஒரு முயற்சி, அதே சமயத்தில் சில ஒரு அஷ்டம சனியிலேருந்து கொஞ்சம் மீண்டு வந்து இப்போ கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய ஒரு அமைப்புகளும் இந்த வருஷம் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற அமைப்பு. ஸோ இந்த குரு பயிற்சி அற்புதமான ஒரு பயிற்சியாக இருக்கிறனாலையும்
புதன் சூரியன் ராசிக்குள்ளே வருவதனாலையும் 2ஆம் இடத்துக்கும் சூரியன் வந்து மாத இறுதியில் போகிறனாலையும் நல்ல ஒரு அமைப்பு. குருவால் எல்லாமே ஓரளவுக்கு திருட்பலம் பெறுகிறார்கள். அதே சமயத்தில் 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை குரு பார்க்கிறதும் அப்பா சார்ந்த விஷயங்கள், அவங்களோட எழுத்து பூர்வீக சம்மந்த விஷயங்களுக்கு அவங்களுக்கும் கொஞ்சம் நமக்கு நல்ல ஒரு அமைப்புகள் இருக்குது. சுக்கிரன் 3ஆம் இடத்துல இருக்கிறனால 3ஆம் இடத்துல மறைந்து செவ்வாய் சனி இருக்கும் பொழுது உங்களுடைய இடம், வீடு, வண்டி, வாகனம் அது மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. முயற்சிகள், அதாவது நீங்கள் வந்து இப்போ வண்டி வாங்குறது, வண்டி மாற்றுறது டக்குன்னு பண்ணாமல் ரோட்டில் போகிறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகக்கூடிய அமைப்பு. இதெல்லாம் வந்து கொஞ்சம் முக்கியமான ஒரு அமைப்பாக கடகராசிக்காரர்களுக்கு 2026 ஆகஸ்ட் மாதம் பொது பலனாக வருகிறது. இது பார்த்திங்கன்னா மேலோட்டமாக பார்க்கும் பொழுது ஓரளவுக்கு நல்ல அமைப்புகள் இருந்தாலும் இப்போ கொஞ்சம் அப்படியே நீங்கள் செய்கிற விஷயத்துக்கு உடனே பலன் கிடைக்கலினாலும் செப்டம்பர், அக்டோபர், நவம்பரில் நீங்கள் ஆகஸ்ட் மாதம் இது மாதிரி சில விஷயங்கள் டெசிஷன் எடுத்து நீங்கள் பண்ணீங்களோ, யாரை கான்டாக்ட் பண்ணி பண்ணீங்களோ, அல்லது மாணவர்கள் வந்து எது மாதிரி லைனில் நீங்கள் போய் ஜெயிக்கலான்னு முடிவு பண்ணீங்களோ, அல்லது வியாபாரிகளாக இருக்கட்டும், சீனியர் சிட்டிசனாக இருக்கட்டும், என்ன சிந்தனை வந்ததோ அது பிற்காலத்தில் ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக கடகராசிக்காரர்களுக்கு இருக்குது. இது பொதுவான பலனே தவிர உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த உரை வைத்து திருக்கணித பஞ்சாங்கத்தில் ஜாதகத்தை போட்டு நம்மளுடைய கன்சல்டேஷனில் நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு எது மாதிரி தசாபுக்திகள் போய் கொண்டு இருக்கிறது, எது மாதிரி அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருக்குது, சயின்டிஃபிக்காக எப்படி தெரியுது, டிகிரி அடிப்படையில் பார்க்கும் பொழுது கர்மா எப்படி வேலை செய்யுது, பாஸ்டில் எப்படி வந்தீங்க, இப்போ ப்ரெசண்ட் எப்படி இருக்குது, ஃப்யூச்சர் எப்படி போக போகுது, நீங்கள் எது மாதிரி முடிவுகள் எடுக்கலாம், ஏன் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நமக்கு வந்தது, இதுலேருந்து எப்படி நம்ம தப்பிக்கலாம், எந்த மாதிரி திசையில் நம்ம வந்து வாழ்க்கை பயணத்தை நம்ம மேற்கொள்ளுமான்னு பண்ணணும்னா ஒரு நல்ல ஒரு அமைப்பில், ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு அமைப்புக்கு ஃப்யூச்சரில் நம்ம போக முடியும். எது மாதிரி துறை நமக்கு யோகமாக இருக்குது, எது மாதிரி துறை யோகம் இல்லை, எப்போ கடன் அடையும், எப்போ நமக்கு வந்து பெரிய பிரச்சனைகள் முடிவு வரும், எப்போ உடல் உபாதைகள் குறையும், எப்போ கல்யாணம் ஆகும், எப்போ வந்து குழந்தை பேர் கிடைக்குங்கிற மாதிரி வாழ்க்கைக்கு வேணுங்கிற எல்லா விஷயங்களும் நம்மளுடைய தசா புக்தி அந்தர சூக்ஷமத்தை இப்போ நம்ம பேசின கோச்சார ஜோதிடத்தையும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது நல்ல அமைப்பாக நமக்கு வந்து இந்த ஒரு மாதம் வந்து ஃப்யூச்சருக்கு வேணுங்கிற எல்லா முடிவுகளையும் எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக எப்படி வருதுங்கிறதையும் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சில பேர்த்துக்கு பாருங்கள், தொழில் பண்ணலாமா, வேலை பண்ணலாமாங்கிறது ஒரு சந்தேகம் வரும். அதுவும் இல்லாமல் வெளிநாடு வாய்ப்பா, அரசு உத்தியோகமா அப்படின்னு இருக்கும். ஸோ நமக்கு யோகங்கள் என்ன, நம்ம கிரகங்கள் எப்படி இருக்குது, எப்படி நம்ம போனால் எப்படி ஜெயிக்கலாம், பாஸ்ட் எப்படி, ஃபியூச்சர் எப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு கிரகத்தோட ஸ்தான பலம், திக்பலம், திருக்பலம் இது மாதிரி விஷயங்களை நம்ம பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கைக்கு வேணுங்கிற ஆலோசனை, எது மாதிரி டைம் லைன்ஸ், எந்த மாதிரி டைமில் எது மாதிரி நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது, எது மாதிரி டைமில் எது மாதிரி விஷயங்கள் நடக்காது, நம்மளுடைய பிராப்தங்கள் என்ன, நம்மளுடைய யோகமான கிரகங்கள் என்ன, யோகம் இல்லாத விஷயங்கள் நமக்கு தவிர்ப்பது எப்படி அப்படிங்கிறதை தெரிந்து கொண்டே ஆனால் நம்மளுடைய வாழ்க்கைக்கு வேணுங்கிற திட்டங்களை நாமளே தீட்டி எதிர்நீச்சல் போடாமல் நமக்கு ஆகாத விஷயங்களை செய்து கொண்டு நமக்கு எது எளிதில் நடக்குமோ அந்த மாதிரி விஷயத்தை போகாமல் நம்ம சிரமப்பட்டு துக்கப்பட்டு கடன்பட்டு அப்படிலாம் போகாமல் நம்மளுடைய கர்மாவை நம்மளே தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரியான முயற்சிகளை எடுப்பேனால் கண்டிப்பாக வாழ்க்கையில் எளிதில் நம்ம வந்து வெற்றி பெறலாம். பெரிய ஒரு துயரங்களெல்லாம், பெரிய ஒரு பிரச்சனைகளை நம்ம தவிர்த்து வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.